உலகத்தை நல்லவர் என்று சொல்லக்கூடிய ஐவர் ராஜாக்கள், கெட்டவர் என்று சொல்லக்கூடிய கௌரவர்கள். அப்படி அத்தை பிள்ளைகளாக வரக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் சகாயமாக இருந்து கௌரவர்களை அழிக்க மண் மீது மோகத்தை உண்டாக்கி இருவருக்கும் அடித்துக் கொள்ளும்படிக்கு இன்னைக்கு சண்டையை மூட்டியிருக்கின்றேன். அப்படி என்னால் தினத்தில் பஞ்ச பாண்டவராகப்பட்டவர் தூது சொக்கட்டம் ஆடி நாடு நகரத்தை பறித்து உப்பு சட்டு வருவோடு 12 வனவாசம் என்று சொல்லக்கூடிய சூரியவனம், ராமரிஷிவனம், ருதுரிஷிவனம், கால்ரிஷிவனம், சைந்தவனம், சந்திரவனம், காமதேனவனம், ரோமகா ரிஷிவனம், பேரண்டவனம், உத்திரவனம், காலமா ரிஷிவனம் என்று சொல்லக்கூடிய 12 வனவாசம் போராட அஜாதவாசம் சொல்கிற விளையாட்டு பருவத்தை கலைத்து விட்டார். நாட்டை கேட்டு முதலாக உலக மகா முனிவராகப்பட்ட தூதாக அனுப்பினார்கள் துரியோதன இடத்து. தரமாட்டேன் என்று மறுத்து விட்டான். 2வது முறையாக புலேந்திரன் அனுப்பினார். தரமாட்டேன் என்று மறுத்து விட்டான். 3வது முறையாக தூதாக நான் சென்று சண்டைக்கு போருக்கு கைத்தட்டி நாளை 18, 18ஆம் பாரத போர்க்களம் என்று நாள் தினத்தில் குறித்து வைத்தேன். முதல் நாள் போர்க்களம் யாரு? அப்படி பஞ்ச பாண்டவருக்கும் கௌரவருக்கு இருப்பதோ 11 அக்ரோத சேனைகள், பஞ்ச பாண்டவருக்கு இருப்பதோ 7 அக்ரோத சேனைகள். அப்படி உலகத்தில் இருக்கிற பூமி பாரதம் குறைக்கவே ஒருவருக்கு ஒருவர் போர் புரிய பொறுக்கி கலாபனை உண்டாக்கி இந்நாள் தினத்தில் 18, 18 பாரத போர்க்களத்தில் ஒவ்வொரு வனத்தில் ஒவ்வொரு துன்பத்தை பட்டவர் ஒவ்வொரு நாட்களில் 17 நாள் போர்க்களம் நடந்திருக்குது. ஒரு நாள் மட்டும்தான் துரியோதனனுக்கு வெற்றி. இதை 16 நாட்களாக பஞ்ச பாண்டவருக்கு வெற்றி. அப்படி துரியோதன இடத்தில் இருப்பவரை இந்நாள் தினத்தில் உயிரோடு இருப்பது துரியோதனன் ஜெகினி மட்டும்தான். அனைத்து பேர் மாண்டு மடிந்து விட்டார். ஆனால் பஞ்ச பாண்டவர்களாகப்பட்டவர்கள் 5 ராஜாக்கள் சீரும் சிறப்புன்னு இருந்தாலும் தம் பெற்றெடுத்த மக்களும் தன் சேனாதிபதிகள் அனைத்துமே மாண்டு மடிந்திருக்கிறது. ஆனால் உலகத்தில் சோனாய் முதலாக நல்லாரவான மாண்டு விட்டான். மாதவா ஐயா முதலாக நல்லாரவான் மாண்டு விட்டான். நல்லாரவான் பின்பதாக தொந்திராஜன் மாண்டான், ஜடத்கஜன் மாண்டான், அபிமன்னன் மாண்டான். அப்படி ஒருவருக்கு பின்னோக்கமாக நிலை பஞ்ச பாண்டவர்கள் 5 ராஜாக்கள் மாண்டு விட்டார்கள். அப்படி அனைத்து பிள்ளைகள் மாண்டு மடிந்தாலும் யுத்த போர்க்களத்தில் ஜெயிக்க வேண்டும், மணிமுடி சூட்ட வேண்டும், அந்த 56 நாட்டுக்கு அரசனாக வேண்டும் என்று பஞ்ச பாண்டவர் கம்யமாக நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் துரியோதனாகப்பட்டவன் அனைத்து எழுந்தாலும் தன் நம்பிக்கை இழக்காமல் இருக்கின்றான். ஆனால் உலகத்தில் 5 ராஜாக்கள் அனைத்து பேர் அழித்து விட்டாலும் தர்மன் ஆயுதத்தை இறக்காமல் உலகத்தில் யாரும் கொல்லவில்லை என்று அப்படி உலகத்துல தர்மர் தான் சண்டைக்கு போல, தர்மர் தான் யாரும் கொல்லல என்று சொன்னாலும் தர்மராகப்பட்டவன் தன் குலத்து குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரி மரணத்துக்கு காரணமானவன் யார் என்றால் வில்லை விட்டவன் அர்ஜுனனாக இருந்தாலும் அவன் மடிக்க செய்தவன் தர்மனாகப்பட்ட ஒரு பொய்யான வார்த்தை. அப்படி தர்மபுத்திர மகாராஜனாகப்பட்டவர் ஆனால் இட்ட பொய்யான வார்த்தை என்ன தெரியுமா? அவனை சொல்ல வைத்ததே நான் தான். அப்படி சொல்ல வைத்து துரோணாச்சாரி கொல்ல வைத்து அதே போல குந்தம்மா தேவியாகப்பட்டவன் பெற்றெடுத்த கண்ணனாகப்பட்டவன் சொல்ல நினைத்ததும் நான் தான். குந்தியர் சொல்லக்கூடிய என் அத்தையாகப்பட்டவளை சத்திய வாக்கு வாங்க வைத்தவன் நான் தான். அப்படி சீரம் சுருப்பண்ணை இந்நாள் தினத்தில் 18ஆம் நாள் போர்க்களம் இந்நாள் தினத்தில் தர்மர் இடத்தில் யார் மாண்டார் தெரியுமா? யாரு? ஜல்லியன் மாண்டு விட்டான். நகுலின் இடத்திலே சாம்பவன் மாண்டு விட்டான். இந்நாள் தினத்தில் அர்ஜுனிடத்தில் நேற்று நாள் தினத்தில் கண்ணன் மாண்டு விட்டான். இந்நாள் தினத்தில் மாண்டு மடிவதற்கு யார் இருக்கிறார் என்றால் துரியோதனும் ஜெகனியும் இருக்கின்றார். அப்படி இருந்தாலும் என் அத்தை பிள்ளைகளும் என் தங்கையாக விடக்கூடிய திரௌபதியாகப்பட்டவள் இட்ட சபதம் ஜெயிக்க எப்படி நான் 18ஆம் நாள் போர்க்களம் என்று என்னை அழைத்திருக்கின்றார். பார்க்க வேண்டும்.
சகாதேவன் உன் தங்கையாக விளக்கூடிய பத்னி திரௌபதா அனைவரும் உன்னுடைய பாதாரவதற்கு ஆதாரவே படிதோம் மாமா. என் பாதம் அதை நான் படிந்தேன். அண்ணா மயக்கத்தில் வாழ்ந்திருப்பார் என் பாதத்தை பண்றார் மாமா என்றென்றைக்கு வெற்றிகரமாக வாழ்ந்திருப்பீர்கள். எங்களுக்கு ஒரு குறை கிடையாது. குறை கிடையாது. இன்றைய தினத்தில் உன்னை எதற்காக வரவழைத்த தெரியுமா? காரணம் இல்லாத மாமனை கூட மாட்டீங்களா? அது தெரிஞ்ச விஷயம் தானே உலகத்துல. 18 நாள் 18ஆம் போர்க்காலம் நியமித்து வைத்தாய். ஆமா 17 போர்க்காலம் முடிந்து விட்டது. தங்கையாக விளக்கூடிய உன் தங்கை திரௌபதா இன்னும் விரித்த மூதலை புரியவில்லை. ஆகையினால் 18ஆம் நாள் போர்க்காலம் விடிந்தால் வரப்போகிறது. ஆமா அப்பேற்பட்ட ஜெகனியும் வனகாமுடி மறித்த துரியோன் இருவர் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரை மடிக்க வேண்டும் என்றால் எங்க 5 பேரால யாரால முடியும்? நீ தான் சொல்லணும் மாமா. நீ ஏன்டா சொல்றே கைத தர்ம ஆமா அண்ணா தினத்தில் யுதிஷ்டா